வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் 340 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவித்துள்ளது. கரையை கடக்கும் போது 45 - 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன், சென்னையில் மழை அதிகரிக்கும் என்றும், செங்கல்பட்டு, கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனிடையே கனமழை காரணமாக சென்னை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.